السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. قال النبي صلى الله عليه وسلم: من كان يؤمن بالله واليوم الآخر فليشرب خمرا، ومن كان يؤمن بالله واليوم الآخر فلا تجلس موعده، وكما قال عليه الصلاة والسلام. رضينا بالله ربا وبالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بوحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره الأسير الشيخ ومرشدا. الصلاة والسلام عليك يا رسول الله، خذ بيدي حلة عقيدتي أدركني مرادي يا شفيع المذنبين. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه. கண்ணியத்துக்கு மரியாதைக்கு முறை இஸ்லாமிய பெரியவர்களே, எல்லாம் நல்லடியார்களே, தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையினால் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே சபா முபிகாத், இறைவன் வெறுக்கக்கூடிய மிகப்பெரிய 7 பாவங்கள், அவைகளிலிருந்து ஒரு பாவத்தினை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லுகிறார்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைஸரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு, மது, சூது, குறி சொல்லுதல், அம்பெய்தல், இவைகளெல்லாம் ரஜ்ஸும் மின் அமல் ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்கள். ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், இவைகளில் இருந்து நீங்கள் தவிர்த்து கொண்டால் நீங்கள் ஈடேற்றம் அடைந்து கொண்டீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்: மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆখির, யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டுள்ளார்களோ, ஃபலா யஷ்ரிபு ஹம்ரன், அவன் மதுபானத்தை தொடமாட்டான், மதுவை அருந்த மாட்டான். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆখির ஃபலா தஜ்லிஸ் மஅஇதஹு, யாரெல்லாம் ஈமான் கொண்டு மறுமையை ஈமான் கொள்கின்றார்களோ அவர்கள் அந்த மதுவை வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தின் பக்கம் கூட நெருங்க மாட்டார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். குற்றவியல் தண்டனை என்று சொல்லக்கூடிய, குற்றவியல் செயல்கள் என்று சொல்லக்கூடிய 7 மிகப்பெரிய பாவத்தில் ஒன்றுதான் மது அருந்துதல். இது குற்றவியல் தண்டனையாக இருக்கின்றது. இஸ்லாம் வன்மையான முறையிலே கண்டிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள்: ஈமான் உள்ளவன் ஈமான் இருக்குகின்ற போது அவன் அந்த மதுவினை அருந்த மாட்டான் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அவன் மது அருந்துகின்ற அந்த நேரத்திலே அவனிடத்திலே இருந்து அந்த ஈமான் வெளியாகி விடுகின்றது. ஈமான் அல்லாதவனாக இருக்கக்கூடிய நிலையில்தான் அவன் மதுவினை அருந்துகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி காட்டுகின்றார்.
மது அருந்துதலை பற்றி குர்ஆன் விரிவான முறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றது. குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையில் இருக்கின்ற போது நீங்கள் தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள். ஆரம்ப காலத்திலே மது அருந்துதல் என்பது தடை செய்யப்பட்டதாக ஆகவில்லை. குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுகின்றது, திராட்சை பழத்திலிருந்தும் பேரீத்த பழத்திலிருந்தும் உங்களுக்கு குடிப்பானங்களாக நாம் அழைத்திருக்கின்றோம் என்று குர்ஆன் உணர்த்தி காட்டுகின்றது. அது தவறானதாக ஆகவில்லை. அன்றைய காலத்திலே, அறியாமைய காலத்திலே அதில் மூழ்கி கிடந்தவர்கள் எண்ணற்றவர்கள் இருந்தார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அல்லாஹ்விடத்திலே அது ஹராமாக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே இருந்தது. இதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எண்ணற்ற சம்பவங்கள் இதிலே வருகின்றது. மது அருந்துதல் ஒரு விருந்து வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அதிலே மதுவும் கண்டிப்பான முறையிலே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்படியாக சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனுடைய கட்டளை வந்தது. முதலிலே ஒரு முறை மது அருந்தல் என்பது ஒரு சஹாபி தோழர் விருந்தோடு சேர்த்து மதுவினையும் மக்களுக்கு பரிமாறினார்கள். அந்த நேரத்திலே அதை வைத்து குடித்தவர்களாக தொழுகின்ற போது அத்தியாயத்திலே தவறான முறையிலே ஓதிவிட்டதாக நமக்கு சரித்திரங்கள் தெரிந்தது. அதற்கு பின்புதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், மதுவை பற்றி தீர்க்கமான நல்ல ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்பதை நான் வேண்டுகின்றேன் என்று சொன்னதுக்கு ஏற்பதான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மதுவுக்கான முழு தடையினை உத்தரவினை பிறப்பித்தான். அந்த மதுவுக்கான தடை உத்தரவினை பிறப்பித்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து உங்களுக்கு மது தடை செய்யப்பட்டது என்று அறிவித்தார்கள். அதற்கு பின்னால் ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் மது பானை பானைகளாக பீப்பாய்களாக நிறைந்திருந்ததை தெருவுகளிலே கொட்டி விடுகின்ற போது அது ஒரு நதியை போன்று ஓடியது என்று ஹதீஸ்கள் நமக்கு அறிவிக்கின்றது. அந்த அளவுக்கு அவர்களையும் மதுவினையும் பிரித்து காட்ட முடியாத அளவுக்கு தான் அன்றைய அறியாமை காலத்திலே வாழ்ந்து வந்தவர்கள் வாழ்ந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்யப்பட்டது. தொழுகைக்கு நீங்கள் வருகின்ற போது மதுவினை அருந்த வேண்டாம் என்று சொல்கின்ற போது தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் அறிந்துவிட்டு உறங்கி விடுவார்கள். காலையிலே போதை தெரிந்துவிடும். அதற்கு பின்னால் திற வருவார்கள். இப்படித்தான் அவர்களுக்கு அன்றைய காலத்திலே இருந்தது. மதுவையும் அவர்களையும் பிரித்து வைக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒன்றும் இல்லாமல் இருந்தது. எந்த நேரத்தில் மதுவோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமினுன் வலா யஷ்ரபு ഖம்ர ஹீன யஷ்ரபுஹா வ ஹுவ முஃமினுன் வலா யஸ்ரிகு ஸாலிக ஹீன யஸ்ரிகுஹா வ ஹுவ முஃமினுன். விபச்சாரம் செய்யக்கூடிய நிலையிலே முஸ்லிமாக இல்லை. திருடக்கூடியவன் திருடக்கூடிய நிலையிலே முஸ்லிமாக இல்லை. மதுவருந்தக்கூடிய நிலையிலே முஸ்லிமாக இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே தான்
மது தடை செய்யப்பட்ட சட்டம் வந்தது என்பதாக ஹதீஸ் நமக்கு அறிவிக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஃபஜ்தனிபுல் ஹம்ர ஃபஇன்னஹா உம்முல் ஹபாயிஸ். நீங்கள் மதுவினை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா உம்முல் ஹபாயிஸ். உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளுக்கும் தாயாக இருக்கக்கூடியது உம்முல் ஹபாயிஸ், தீமைகளின் தாய் என்று சொல்லக்கூடியதே அது மது அருந்துவது தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். நாம் சிந்திக்கின்றோம், இன்று உலகத்திலே ஏற்படக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களும் எல்லா விதமான பிரச்சனைகளும் மதுவின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது. போதை தரைக்கேறுகின்ற போது மூளை மழுங்கி விடுகின்றது, சிந்தனைகள் சிதறி விடுகின்றது, செயல்பாடுகளும் ஆபாசங்களும் அரங்கேறுகின்றன, எண்ணற்ற தவறுகள் நிகழ்கின்றன. இவை அனைத்துமே இந்த மதுவின் தீமையினால் தான் இருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், ஒவ்வொரு போதைப் பொருட்களும் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. கலீலுஹா கஸீருஹா, ஹராம் கொஞ்சமாக இருந்தாலும், அது கொஞ்சமாக இருந்தாலும் அது அதிகமாக இருந்தாலும் அது ஹராமாகத்தான் இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது அறிந்தக்கூடியவனுக்கு வலா யஜிது ரீஹஹா, சொர்க்கத்துடைய அந்த வாடையை அவன் நுகர்ந்து கொள்ள மாட்டான். சொர்க்கத்துடைய வாடைகள் பல 500 ஆண்டுகள் நடந்து பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அந்த சொர்க்கத்தின் வாசனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மனிதன் தூரமாக்கப்படுகின்ற அந்த வாசனை இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த சொர்க்கத்துடைய காற்றை கூட சுவாசிக்க முடியாது, அந்த மனத்தை கூட சுவாசிக்க முடியாது என்பதாக சொன்னார்கள். வலா யஜிது ரீஹஹா, அந்த காற்றையும் அவன் சுவாசித்து விட மாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு தண்டனை இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 நபர்கள் சொர்க்கத்துடைய வாடையை அறிந்து கொள்ள மாட்டார்கள். வல்லானம் பி அமலிஹி, தான் செய்யக்கூடிய அமலினை சொல்லி காட்டக்கூடியவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. வலாஹாபின், பெற்றோர்களுக்கு நோவினை செய்கின்றானே அவர்களுக்கும் சொர்க்கம் கிடைக்காது. வலா முதுமிருல் ஹம்ர், மது அருந்துகின்றானே அவனும் சொர்க்கம் அடைந்து கொள்ள மாட்டான், சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர்ந்து கொள்ள மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 10 நபர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கின்றார்கள். யார் என்று சொன்னார், மதுபானம் தயாரிக்கக்கூடியவன், மது ஊற்றி கொடுக்கக்கூடியவன், அதற்கு உதவி புரியக்கூடியவன், மது அருந்தக்கூடியவன், மதுவை எடுத்து செல்லக்கூடியவன், மதுவை சுமந்து செல்லக்கூடியவன், மதுவை விற்கக்கூடியவன், மதுவை வாங்கி செல்பவன், மதுவை அன்பளிப்பு செய்வன், மதுவை விட்டே வாழ்க்கை நடத்தக்கூடியவன், இந்த 10 பேர்களும் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். புகாரியிலே அந்த ஹதீஸ் வருகின்றது. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அது மது வருந்தக்கூடியவர்களுக்கு தீரத்துல் ஹிபால் என்று சொல்லக்கூடிய அந்த நரகவாதிகளுடைய சீல் இருக்கின்றது. அவைகளை அந்த மனிதர்களுக்கு உணவாக கொடுப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உலகத்திலே யார் மது வருந்துகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே பாலாரும் தேனாரும் மதுவாரும் ஓடுகின்ற அந்த இடத்திலே அந்த மதுவினை அவர்களுக்கு அருந்துவதற்கு ஹராமாக்கி விடுவான்.
உலகத்திலே மது வருந்தக்கூடியவனுக்கு மறுமையுடைய மது ஹராமாக்கப்பட்டு விடுகின்றது. எந்த போதை தரக்கூடிய வஸ்துவும் எல்லா விதமான போதையும் கொஞ்சமாகவோ அதிகமாகவோ இருக்கின்ற அத்தனை போதைகளும் ஹராமாக்கப்பட்டு இருக்கின்றது இஸ்லாத்தின் அடிப்படையில். ஆகவேதான் இந்த உலகத்திலே வரும் நிகழக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் உம்முல் ஹபாயிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தவறுகளுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியது மதுவாக இருக்கின்றது. அதனால் இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கின்றது என்பதனை நாம் பார்க்கின்றோம். உலகத்திலே மதுவின் காரணமாகத்தான் அத்தனை குழப்பங்களும் ஏற்படுகின்றது. ஷைத்தான் அதன் மூலமாகத்தான் ஒவ்வொரு குடும்பங்களையும் பெருக்கி வைக்கக்கூடிய எண்ணத்தினை ஷைத்தான் ஏற்படுத்துகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அந்த அளவுக்கு மதுவின் தீமை அதிகமாக இருக்குகின்றது. அதன் உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கு கேடாகப்பட்டிருக்கின்றது. இஸ்லாம் அதன் மூலம் கொஞ்சம் சந்தோஷத்தை இருந்தாலும் அது மிக கெடுதியாக இருப்பதன் காரணமாகத்தான் முற்றிலுமாக அதை தடை செய்து மட்டுமல்ல, மது அருந்தக்கூடியவர்களுக்கு கசையடி கொடுக்க வேண்டும் என்றும் கட்டளை பிறப்பிக்கின்றது. 40 கசையடிகள் அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மகனால் யூதர்களின் சூழ்ச்சியினால் மது அருந்திய போது கசையடிகள் கொடுத்தார்கள். இறுதி கசையடியின் போது அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தால் உமர் மதுவுக்காக வேண்டி எனக்கு தண்டனை தந்ததை இஸ்லாத்தின் தண்டனையை எந்த அளவுக்கு பாதுகாக்கின்றார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லு என்று தன்னுடைய மகனுக்கு தண்டனை கொடுத்தார்கள், மரணித்து விட்டார். அந்த அளவுக்கு இஸ்லாத்திலே மதுவுக்கு மிகப்பெரிய தீமையும் தண்டனையும் குற்றவியல் தண்டனையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட குற்றவியல் தண்டனைகளை விட்டு பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம் சமுதாய மக்களையும் அதை விட்டு பாதுகாப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.